என்னை விட்டு. என்னையே ஏமாற்ற பார்க்கிறாயா? நான் சொல்வதை செய். நான் என்ன செய்யணும் சொல்லு. அப்படி வா வழிக்கு. உன் எதிரில் ஒரு குழியை தோண்ட வேண்டும். உன் காலடியில் தோண்டு. தோண்டு, உடனே தோண்டு. சொல்ற உனக்கே பலம் இருக்கே, நீ ஏன் தோண்டிக்கலாம்ல? சித்திரை மாசத்தில் அமாவாசையில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவள் நீ. கன்னித்தன்மையுடன் கூடிய உன்னால் தான் அந்த குழியை தோண்டவும் முடியும். என்னை கட்டி வைத்த அக்னி பந்தத்தை அவிழ்க்கவும் முடியும். என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எல்லாம் தெரியும். நீ நீலமலைக்கு வந்ததே அதற்காகத்தான். நீலமலைக்கு வந்தது இதுக்காகவா? போண்டு போண்டு. என்ன பார்க்கிறாய்? தோண்டு. பயப்படாதே, அது அக்னி பந்தம், உன்னை எதுவும் செய்யாது. தோண்டு. உன்னிடம் தான் சொல்கிறேன், தோண்டு. அழுது புண்ணியம் இல்லை பெண்ணே. உன் ஒருத்தியால் தான் இந்த குழியை தோண்ட முடியும். தோண்டு, அதுவரை உன்னை விடமாட்டேன். விரைவாக தோண்டு. நாகவள்ளி, நீ வருகிறாயா? ராம் உடலை விட்டு போகும் வரை நான் உன்னுடன் வருவேன் நீலாயதாட்சி. நாகவள்ளி, நீலமலை போய் சேர்ந்தவுடன் தான் நான் இந்த உடலை விட்டு விலகுவேன் என்று கூறினேனே, மறந்து விட்டாயா? மறக்கவில்லை, வா போகலாம். ஏன் நின்றாய் நீலாயதாட்சி?
பசி, கோர பசி. உனக்கா? இல்லை, இவன் உண்ண வேண்டுமே. நமது பயணம் தடைப்பட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்கிறாய் நீ. வா, பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நெல். உனக்கும் எனக்கும் எதுவும் தேவையில்லை என்றாலும் உன்னை சுமக்கப் போகும் இந்த ராமின் உடலுக்கு உணவு தேவை என்பதை மறந்து விடாதே. இந்த உடல் உனக்கு சொந்தமானதில்லை என்பதை நீயும் மறந்து விடாதே. அதற்கு தேவையான முடிவை நான் தான் எடுக்க வேண்டும். நாகவல்லி, வீண் பேச்சு பேசுபவள் நீ. உன்னுடன் என்று பேசுவதில் பலன் இல்லை. என் தேவையை நானே பூர்த்தி செய்து கொள்கிறேன். வாங்க சார், வாங்க வாங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன வேணும்? நல்ல வாட்ட சட்டமாக இருக்கிறான். நிறைய சாப்பிடுவான் போல தெரியுது. நல்ல வேட்டை தான் இன்னைக்கு. என்ன சார் சாப்பிட்றீங்க? இந்த ராமுக்கு நல்ல பசி. என்ன இருக்கோ கொடு, சாப்பிடுகிறேன். மிக்சரு, பிஸ்கட்டு, காஃபி, கேக் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? பிஸ்கெட், மிக்சர், காஃபி அப்படின்னா எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். சார், அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உன்னிடம் தான் பேசுகிறேன். இருப்பது எல்லாவற்றையும் கொடு. பசிக்கிறது, சாப்பிடுகிறேன். அப்படி உட்காருங்க சார், நான் எடுத்துட்டு வந்து தர்றேன். என்ன வேணாலும் சாப்பிடுங்க, உட்காருங்க. பொம்பளை குரல்ல பேசுறான். என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாய்? சீக்கிரம் கொண்டு வா. சார், முதல்ல கேக் வேணுமா பிஸ்கட் வேணுமா? என்ன சார் கொண்டு வரணும் சொல்லுங்க சார். இருப்பதை எல்லாவற்றையும் கொடு. ஆகா ஆண்டவா, நல்ல வேளை காப்பாத்துன. இன்னைக்கு சரியான ஆள் வந்திருக்கான். எல்லா பொருளும் வித்து தீர்த்தரணும். இவன் தலையில கட்டிட வேண்டியதுதான். இந்தாங்க சார். என்ன அவ்வளவுதானா? இதை சாப்பிடுங்க சார், இன்னும் கொண்டு வர்றேன். ஆஹா, எல்லாம் சாப்பிட்டீங்களா சார்? உனக்கு என்ன கொடு. பா, இன்னைக்கு நல்ல கஸ்டமர் வந்திருக்கான். எல்லாம் வித்து தீர்த்த வேண்டியதுதான். ஒரு மார்க்கமா இருக்கான். இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்றான். ஒருவேளை சாப்பிட்டு ஏமாத்திட்டு போயிடுவானோ? எப்படியாவது வாங்கிட வேண்டியதுதான். சீக்கிரம் கொடு. ஏன் சார், கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க, விக்கல் வரப்போகுது. நீ கொடு. என்ன பண்றான் இவன்? திங்கிறானா இல்ல எரியறானா? பாத்ரூம் ஆளு நல்ல வாட்ட சட்டமா தான் இருக்கான். நல்லா சாப்பிடுற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு நம்ம கடையே காலியானாலும் பரவாயில்ல, எப்படினாலும் சமாளிச்சிட வேண்டியதுதான். இல்ல, இடம் சுத்தமா இருக்கான்னு பார்த்தேன் சார். என்ன இப்படி சாப்பிட்றான்? இவன் பேயா பிசாசா? அப்பா, ஏன் நிக்கிற? கொடு. மொத்த கேக்கு பிஸ்கட் எல்லாமே காலி பண்ணிட்டீங்க. இனிமே என்ன இருக்கு? சாப்பிட்டதுக்கு ஒரு ஏப்பம் கூட வரலையே. இப்போ அதுவா முக்கியம்? இந்தாங்க, இனிமே பாட்டில் தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? அடடே, அவ்வளவுதானா? ஐயோ நாகவள்ளி, உன்னை மறந்து விட்டேனே. முட்டாள்தனம் செய்து விட்டேன். யாருக்கிட்ட பேசுறான்? யாரையுமே காணோம். ஏன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான்? நாகவள்ளி, என்னை மன்னித்துக்கொள். நாகவள்ளி, என்னை மன்னித்துக்கொள். நாகவள்ளி, நான் கேட்டேனா? நீ கேட்கவில்லை என்றாலும் உன்னை நான் மறக்க கூடாதல்லவா? ரொம்ப பசி, அதனால் தான் மறந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. ஒன்றும் தேவையில்லை, புறப்படு, போகலாம். எதற்காக கோபப்படுகிறாய் நாகவல்லி? ஏதோ அவசரம், பசி மயக்கத்தில் உன்னை மறந்து விட்டேன். சாப்பிடுகிறாயா என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தப்பு பண்ணி விட்டேன். சார், யாருக்கிட்ட சார் பேசிட்டு இருக்கீங்க?
இதோ இங்க இருக்கிறாளே நாகவள்ளி, இவளிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாகவல்லியா? இங்க யாருமே இல்லையா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நன்றாக பார், நாகவள்ளி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். நாகவல்லி அப்படி யாருங்க இல்லையே? உனக்கு தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? நாகவள்ளி, உன்னால் எனக்கு எத்தனை கெட்ட பெயர். இந்த ஆள் என்னை நம்ப மறுக்கிறான். சரி, சாப்பிட்டாச்சு இல்ல, ஏமாத்தாம காசை கொடுத்துட்டு கிளம்பு. முட்டாள், என்னையா ஏமாற்றுக்காரன் என்கிறாய்? நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். என்னை நாகவல்லியும் நம்ப மறுக்கிறாள், நீயும் நம்பாமல் கேள்வி கேட்கிறாயே. சரி, ஏன் இப்படி பேசுறீங்க பொம்பளை மாதிரி? ஒரு பெண் குரல் தானே பேசுவாள். நான் நீலா ஏதாச்சு. ஐயோ பேய் பேய், ஐயோ பேய் பேய், ஐயோ பேய், ஐயோ இப்ப என்ன பண்றது? நாகவள்ளி, வா போகலாம். சக்தி சக்தி, என்னம்மா நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு? அம்மா அம்மா சக்தி, ராணி வாமா, அக்கா கையில விளக்க மாத்த கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குறியா? பரவாயில்லைங்கய்யா, இதெல்லாம் நானே பண்றேன். அதெல்லாம் வேணாமா, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க தோட்டத்துக்கு போய் பூ பறிச்சு மாலை கட்டுமா. ராணி, அக்கா கையில இருந்து வாங்குமா. கொடுங்கக்கா. நான் போறேன். போம்மா போ போ. எவ்வளவு பொறுப்பான பொண்ணு. அதுல இருக்கிற 2 இலைகளை பறிச்சு சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓம் சாகா முளிகை நசி மசி நசி. சக்தியை பத்தின பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு கூடிக்கிட்டே வருது தேவி. எதனால அப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி? துளசிக்கு இருக்கிற மகிமையை அவ உணர ஆரம்பிச்சிட்டா. இதுவரைக்கும் அதை சாப்பிடாம இருந்தவ இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. நல்ல விஷயம் சாமி. துளசியோட குணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமே. ஆமா, சக்தி முதல் மாற்றத்தை உணர்ந்துட்டா. மூல பலத்தை துளசி அதிகமாக்கின உணர்வு அவளுக்குள்ள மிகப்பெரிய பலத்தை உருவாக்கி இருக்கு. மனோபலமும் கூடியிருக்குமே சாமி. பசியே எடுக்காதுன்னு சொல்லுவீங்களே. பராசக்தி மந்திரத்தின் மகிமையே அதுதானம்மா. அப்ப அடுத்தது என்ன நடக்கும் சாமி? இனிமே அவ தினமும் துளசி இலைய சாப்பிட ஆரம்பிச்சிருவா, மறக்க மாட்டா. அவளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கோர குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிரும், அப்படியே மறைஞ்சும் போயிடும். ஆனா அவளோட பழைய ஞாபகங்கள் அவளை தொடர்ந்து வந்தா? வராதுமா, பராசக்தி தடுத்துருவா. அதே சமயம் நீலமலையானோட கோபமும் வெறியும் அதிகமாகும். அவனோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி காளிங்கராயனும் கலிவரதனும் பலவிதமான உருவங்களை எடுத்து பலவிதமான கெட்ட காரியங்களையும் செய்வாங்க. கலியனும் கூடவே வருவான். அதனால நீயும் பலவிதமான உருவங்களை எடுத்து அவங்களோட போராட வேண்டி வரும் தேவி.
காளிங்கராயனும் கலிவர்தனும் கலியனும் இவங்க 3 பேரையும் வரவிடாம தடுக்க உங்களால முடியுமே சாமி, ஏன் அதை செய்யல? அம்பாள் எனக்கு தந்திருக்கிற சக்தி அளவில்லாதது. அப்ப அந்த அம்பாளே எவ்வளவு சக்தி உள்ளவ. எதுக்காக என்கிட்ட இவங்களை எதிர்த்து போராட சொல்லணும்? நீ இப்போ என்கிட்ட கேட்ட இதே கேள்விய நானும் அந்த லோகமாதா கிட்ட கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பா? அவ தன் பக்தனோட பெருமை உலகத்துக்கு தெரியணும்னு விரும்புறா. அதே மாதிரி நான் உன்னோட பலத்தையும் சக்தியையும் உலகம் உணரணும்னு விரும்புறேன். அதர்மத்தை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட, இனிமே தப்பு செய்யணும்னு நினைப்போட வாழறவங்க திருந்த என்னால ஆக வேண்டிய கடமைய சரியா நிறைவேற்றுவேன் சாமி. நான் எப்ப எதை செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். உமா வந்து சேரட்டும், அதுக்கப்புறமா உன்னோட கடமையை தொடங்கு. உமாவை நீலமலைக்கு வர சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவளோட பயணம் இன்னும் தொடங்கலையா சாமி? நாம நினைச்சதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் அந்த கடவுளுக்கே வேலையில்லாம போயிடுமா? எதிரிகளும் கொஞ்சம் செயல்படட்டும்னு அவ நினைக்கலாம். காளிங்கராயனும் கலிவர்தனும் நமக்கு எதிரிங்களா சாமி? இந்த உலகத்துல யாருமே எனக்கு எதிரிங்க இல்லம்மா. ஒருவேளை என்ன வேணா எதிரியா அவங்க நினைக்கலாம். என்னை பத்தி ஏளனமாவும் கேவலமாவும் கூட பேசலாம். அதனால நான் தாழ்ந்து போக மாட்டேன். என்னை உயரத்துல வச்சு பார்க்க உதயத்தை தந்தது என் தாய். அவளோட எதிரிகளை வெல்ல வேண்டியது என்னோட கடமை. அவ்வளவுதான். தாயோட கட்டளையை ஏத்து நடக்க நானும் சித்தமா இருக்கேன் சாமி. பிரியமாவை காணல சாமி. எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தா சாமி, எப்படி காணாம போனாங்கன்னே தெரியல. எங்களை மன்னிச்சிருங்க சாமி. ஆமா சாமி. தேவி, இங்கேயே இரு. ஊத்து ஊத்து சாம்பார ஊத்து. அடி என்ன அடி இப்படியே கரண்டி கண்டி ஊத்து. அப்படியே ஊத்துரு. அப்படி ஊத்தணும். பெனஞ்சி அடிச்சோம்னா அப்படியே கிர்ன்னு இருக்கிறது இல்ல. பாத்தீங்களாப்பா, 4 இட்லி வச்சிருக்கா. இவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒரு 40 இட்லி அடுக்கிறது இல்ல. व्यवस्था कट्ट मनुष्य. ஏம்மா, நீங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்கம்மா. அப்பா, என் பொண்டாட்டி நான் சாப்பிடாதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. என்னடி செல்வி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் அப்பவே சாப்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் நம்மள கீழே இறக்குறதுலயே இருக்காளே. ஏண்டி செல்வி, என்ன அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சோ? புருஷன் வர வரைக்கும் காத்திருந்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடுறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. பசிச்சுதா சாப்பிட்டோமா, வயிறு ரொம்பிச்சா, அவ்வளவுதான். பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறா? பாத்தீங்களாப்பா, நியாயமா நீங்களே கேளுங்க. என்னத்த தம்பி கேக்குறது? செல்வி சொல்றது நியாயம்தானே. வேற ஏம்மா சக்தி, நீ சாப்பிட்டியாம்மா? இல்லைங்கய்யா, எனக்கு பசிக்கல. இன்னுமா பசிக்கல? ஏன் சக்தி போய் சொல்ற? கூச்சப்படாத, நீயும் எங்க கூட உட்காந்து சாப்பிடலாம். ஜமீன்தார் முன்னாடி உட்காந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்தா அப்படி போய் ஓரமா உட்காந்து சாப்பிடு. யாரப்பா ஜமீன்தாருங்கிற? உங்களதான்ப்பா ஜமீன்தார்னு சொன்னேன். இவன் எதுக்கு நக்கலா பாக்குறா? தம்பி பூபதி, ஜமீன்தாருங்கிறது, ஜபர்தஸ்து காட்டுறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. வேற என்ன உனக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு பாசம் மட்டும்தான். அதை விட்டா ஆடி குத்துதான். ஐயோ, தெரியுதா? கிழமை இந்த மிரட்டி ஐயா,
பூபதி சார் எப்பவுமே தமாஷா பேசுவாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. இதையும் தமாஷா எடுத்துக்கோங்க. சாரிம்மா, விட்டுறேம்மா. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. பரவாயில்ல விடுங்க, எனக்கு நீங்க அண்ணன் மாதிரி, அதனாலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அண்ணன்னு உறவு கொண்டாடி சொத்துல பங்கு கொந்துருவாளோ? அண்ணே, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, உனக்கு ஏன் இன்னும் பசிக்கலையேன்னு யோசிச்சேன். அருணகிரி சாமி கொடுத்த துளசி செடியில இருந்து ஒரு இலைய பறிச்சு சாப்பிட்டேன். ஒரு இலைய பறிச்சு? அதுல இருந்து பசிக்கவே இல்ல. அது ஏனே எனக்கு தெரியல. இதுல என்னம்மா ஆராய்ச்சி? அருணகிரி சாமியோட மகிமையே மகிமைதான். எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குப்பா. ஒரே ஒரு துளசி இலை எப்படி முழு சாப்பாட்டுக்கு சமமாகும்? கிண்டல் பண்ணாத பூபதி. நீ இப்ப பேசுனது கூட அவருக்கு கேட்டிருக்கும். கேட்டிருக்கும். ஏம்மா சக்தி, அந்த சாமிய பத்தி தம்பிக்கு எடுத்து சொல்லுமா. ஐயா, அவரோட மகிமைய பத்தி நான் எதுவுமே மறுக்கல. ஆனாலும் என்னோட ராம எனக்கு கிடைச்சதா நான் அதை முழுசா நம்புவேன். இவ வேறையா? இனி நீ அனாதை இல்ல வேதநாயகம். உனக்காக ஒரு புது உறவு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புது உறவை எந்த பங்கமும் வராம சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்க. ஐயோ மாமா, ஐயா ஐயா, ஏன் ஐயா? மாமா, ஐயா மாமா நில்லுங்க. மாமா, ஐயா, என்னாச்சு மாமா? என்ன வந்தாளுக்கு? செல்வி, இங்க வா. அப்புறம் செல்வி, உங்க மாமாவுக்கு வயசாயிடுச்சு இல்ல, பசி போயிருக்குண்டி. சக்தி, இனிமே தினமும் மறக்காம அந்த துளசி இலையை எடுத்து சாப்பிட்ரு. உனக்கு வேண்டிய சக்தி அதுல தான் இருக்கு. நீ ஏண்டி மசம் நிக்கிற? அந்த இட்லி எடுத்து போடு. ஏய், நீ வேணாலும் அந்த துளசி செடி எடுத்து சாப்பிட்றீ. உங்க மாமாவுக்கும் பறிச்சு கொடு. சாப்பாட்டுக்கு அவரை செலவாவது குறையும், என் சொத்தும் கரையாம இருக்கும். ஏங்க, அந்த இலைய ரெண்டு நீங்களும் பறிச்சு சாப்பிட வேண்டியதானே? அடி பைத்தியக்காரி, அங்க இங்க சுத்தி அடிமடியிலேயே கைய வைக்கிறியடி. திங்கிறதுக்குனே அவதாரம் எடுத்த வண்டி இந்த பூபதி. பீஸா பர்கர்னு சிட்டியில சாப்பிட வேண்டியவன் இப்படி காஞ்சி போன இட்லியே சாப்பிட வச்சுட்ட. பரவாயில்ல, சொத்து கைக்கு வரட்டும். 6 வேளை மூக்க பிடிக்க பின்னிரும். எப்படிங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? மாமாவோட உப்பு தின்னுட்டு அவரை பட்னி கடக்க சொல்றீங்களா? நீங்களாம் மனுஷனா? ஏய், என் நல்ல மனசு புரியாம பேசுறியடி. வயசான காலத்துல அதிகமா சாப்பிட்டு ஜீரணமாகாம கஷ்டப்படக்கூடாதேன்னு சொன்னேன்டி. அவரோட நல்லதுக்கு தானடி நான் சொன்னேன். ஆஹா, உங்க புத்தி எனக்கு தெரியாதா? இந்தாங்க, சாப்பிட்டு தொலைங்க. சாப்பிட தெரியாத ஜீவன்கள். இந்த துளசி இலைய வேலைக்கார முதற்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா நம்மளோட சம்பள காசு மிச்சமாயிடுமே. நம்ம சொத்தும் அப்படியே இருந்துரும். ட்ரை பண்ணுவோம். இந்த துளசி செடி எங்க இருக்குன்னு முதல்ல தேடணும். அன்னையே ஆதிபராசக்தி, அடியவன் அருணகிரி அடைக்கின்றேன். ஆபத்து நீங்க வேண்டி யார் குரல் தந்தாலும் அருகே வந்து காத்தொருளும் அகிலாண்ட நாயகியே வா.
தாயே. மகனே அருணகிரி, நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னை வந்தடைந்தேன். நீ நினைப்பது என்னவென்று இந்த தாய் அறிவேன். உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை உன்னிடத்தில் மறைக்க முடியுமா? உலகாளும் தாயே, உன் உதவியின்றி ஒரு செயலையும் நான் தான் செய்ய இயலுமா? அடைக்கலமாய் உள்ள பெண்ணுக்கு ஆபத்து சூழ்ந்துள்ளது. அதை நீக்க வழி தேடி என்னை நாடி வந்தாய். என்ன வேண்டும்? கேள், கேள் அருணகிரி. தாயே, இடகலை, பிங்களை, சுழுமுனை இம்மூன்றும் இணைந்தாலன்றி இக்கட்டிலிருந்து இப்பெண்ணை காக்க முடியாது. காரணத்தை நீயே அறிவாய். நீலமலையானின் எல்லை மரத்தை பிரியா தொட்டுவிட்டாள். அதனால் அவள் நீலமலையானின் வசமாகி விடுவாள். அதன் விளைவுகளை நீ சந்தித்துத்தான் தீர வேண்டும். அதை தவிர்க்கும் வகையில் அவளை அவளுடைய சொந்த பூமிக்கே அனுப்பிவிடலாமே. வந்த பூமியில் ஏன் வேதனையை அனுபவிக்க வேண்டும்? அப்படி நீ ஆசைப்படுவதால் அதையே நான் தீர்மானிக்க மாட்டேன் மைந்தா.